மாப்பிள மாமா வந்து ரொம்ப நேரமாச்சா? நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? எப்படி சரிதானா? மாப்பிள உங்க ரெண்டு பேருக்கு நாங்களே கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம் நினைச்சோம். அதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இப்பவே மேலக்காரனுக்கு போய் நான் அச்சாரம் கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா என்ன மாப்பிள? அவன் கையை பிடிச்சிருக்கேன்னு வருத்தப்படாதே. போய் தானே சொன்னேன். உண்மைதா? இப்படி உண்மை. போ மாமா. ஏன் மாமா எனக்கு கல்யாணம் ஆனா சின்ன மாமனுக்கு கல்யாணம் ஆகணும், சின்ன மாமனுக்கு கல்யாணம் ஆகணும்னா உனக்கு கல்யாணம் ஆகணும். இந்த வீட்டுக்கு பெரியவன் நீ, உனக்கு கல்யாணம் ஆகாம எங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பத்தி யோசனை பண்றியா? ஆமா சீக்கிரமா நீ கல்யாணத்தை பண்ணிக்க, எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வை. எனக்கு கல்யாணம் நடக்காம இந்த வீட்டுல யாருக்குமே கல்யாணம் நடக்காதா? அப்படின்னா தம்பியினுடைய நிலை, இந்த குடும்பத்தினுடைய நிலை, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியுது. அண்ணா அண்ணா ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல இதுவரை நீ கண் கலக்கி நான் பார்த்ததே இல்லை. ஏதோ காரணம் இருக்கு. உன்ன சொல்லு. எல்லாம் உன்ன நினைச்சுதான். அண்ணா என்ன நினைச்சா? என்ன தவறு செய்த? நீ ஒரு தவறு செய்த தம்பி. ஆனா செய்யாத குற்றத்திற்காக தண்டனையை அனுபவிக்கிறியேங்கிறத நினைக்கும் போதுதான் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குடா. நீ என்ன சொல்ற? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் சொல்றேன். செய்துக்கிறேன். ஆனா முங்கி நீளாம முழங்கி நீளுமா? மூத்தவன் நீ இருக்கும் போது நான் கல்யாணம் செய்துக்க முடியுமா? முடியாது. ஆனா கல்யாணமே செஞ்சுக்கிறதுல நான் முடிவு செஞ்சுட்டனே. காரணம் அதை மட்டும் கேட்காதே. அதை தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல, அது என் சொந்த விஷயம். சொந்த விஷயமா? இவ்வளவு நாள் இப்படி பிரிச்சு பேசாத நீ இன்னைக்கு இப்படி பேசும்போது நான் உன்னை சந்தேகிக்கிறேன். தம்பி அண்ணனை சந்தேகிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? நீதான் உடன் பிறந்த தம்பிக்கிட்டே உள்ள சொல்ல மறைக்கிறியே. இல்ல இல்ல, என் முடிவுல ஒரு பெரிய பிரச்சனையே அடங்கியிருக்குது தம்பி. அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கிறேன். மருதையா சொல்லு. என்னடா இப்படி சொல்ற? தம்பி அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல? ஏய் நிறுத்து. வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதகத்தை செஞ்சுட்டு அதை மறைக்க என்ன பயன்படுத்துற? உடைய வாழ்க்கையை பாடாக்க திட்டம் போட்டு வெளியில பாசம் உள்ள போல் நடிக்கிற நயவஞ்சகி. பிரச்சனை என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்ல முடியுமா முடியாதா? சகோதர பாசத்தை நினைச்சு உனக்கு என்ன அவகாசம் கொடுக்கிறேன். இதுல இருக்கிற தண்ணி காலி ஆகிறதுக்குள்ள முடிவை சொல்லிடலாம். இல்ல உயிரோட இருந்தா தான் நம்ம பிரச்சனை தீராது. வேண்டாம் நீ சொல்லவே வேண்டாம். தடுக்காது. சொல்றா சொல்றா. வேண்டாம் நீ சொல்லவே வேண்டாம். தம்பி அன்ப
அன்பை புரிஞ்சுக்கிட்டா உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டா சொல்லிடுறா தம்பி சொல்லிடுறா தம்பி 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 இப்ப நான் என்ன சொல்லிடுறா இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறா வேண்டாம் சொல்ல வேண்டாம் நீ சொல்ல வேண்டாம் அந்த விஷயம் எனக்கு தெரியவே வேண்டாம் இல்லடா இல்லடா இல்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்து பிற்பாடு நான் சொல்லிடுறேன் தம்பி நான் ஒரு பெண்ணை காதலிச்சேன் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சேன் அப்புறம் ஐயோ ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன்டா நான் என்னன்னு சொல்லுவேன் அவ செத்துட்டாடா தம்பி அது மட்டும் இல்லடா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வேற எந்த பெண்ணையும் தொடர்றது இல்லை நம்மளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா தம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா அண்ணா இதை என்கிட்ட முன்னமே சொல்லியிருக்கலாமே சொல்லியிருக்கலாம் ஆனா ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய நானே உன்கிட்ட இதை சொன்னா எங்க என் மேல இருக்கிற மரியாதை உனக்கு குறைஞ்சிடுமோன்னு பயந்துதான் இவ்வளவு நாளா நான் உன்கிட்ட இதை சொல்லாம மறைச்சேன் இதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா அண்ணா நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தம்பி உன் அன்பு எனக்கு தெரியுதா என் நிலைமை இப்படி ஆனதால நான் கல்யாணம் செஞ்சுக்கலனா நீயும் செஞ்சுக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேருமே இப்படி இருந்தா நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுமேன்னு நினைச்சுதான் நீ வரும்போது நான் அழுதுகிட்டு இருந்தேன் இப்ப என்ன சொல்ற உடனடியா ஒரு பெண் பார்த்து உன் கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யட்டுமா நானும் ஒரு பெண்ணை பத்தி சொல்லத்தான் ஓடியா அப்படியா யாரா அந்த பெண்ணு யாரு பேரு வள்ளி தூங்கணும் அப்படியா வா போய் பேசி உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம் வா வாங்க உட்காருங்க அக்கா வர சொல்றேன் அக்கா 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 அவங்க வந்தாச்சு அப்படியா இத போய் ஏன் அப்படி பாக்குறீங்க என்ன வர சொன்னீங்களா முறைப்படி பெண் பேச அண்ணனை கூட்டு வந்திருக்கேன் அக்கா வண்டி வாங்க இந்த கல்யாணம் நடக்காது ஏன் நடக்காது அவங்களை எனக்கு பிடிக்கல நீதான் அவங்கள பார்த்தது பேசாம வந்துட்டியே எப்படி பிடிக்கலன்னு சொல்ற பாம்போட பழகித்தான் விஷம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுமா பார்த்தாலே போதாது எல்லாரையுமே அப்படி எடை போடக்கூடாதுக்கா அவரு ரொம்ப நல்லவர் அத்திப்பழம் கூட பார்க்க ரொம்ப அழகாத்தான் இருக்கும் ஆனா உள்ள அவ்வளவு பூச்சியும் புழுவுமா தான் இருக்கும் பலாப்பழம் பாக்குறதுக்கு மோசமா இருந்தாலும் உள்ள இருக்கிற சோள அழகா இனிப்பாவும் இல்லையா விளக்கம் தேவையில்லை அவனை நீ மறந்துதான் ஆகணும் அக்கா என்ன மன்னிச்சிரு அவரை என்னால மறக்கவே முடியாது வள்ளி காதல் உள்ளத்தை இன்னொரு காதல் உள்ள நான் புரிஞ்சுக்க முடியும் வள்ளி உயிருக்குயிரா பழகி ஒருவர் இல்லாட்டா ஒருவருக்கு வாழ்வு இல்லைங்கிற நிலையில இணைஞ்சு போற காதல மறக்க சொல்றியா பட்டம் கட்டுற கையில காதல் பாதியில் அறுந்து போறதுக்கு அது தெய்வீகமானது தங்கச்சி தாய் தகப்ப அண்ணன் தம்பி யாருக்குமே தலைவணங்காது அது கருப்பா சிவப்பாது கூட தெரியாது உனக்கு அதை பத்தி என்ன தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்ன காதலை பத்தி உனக்கு தெரியுமா ஆமா வள்ளி ஆமா எந்த காதலுக்காக நீ உன் அக்காளையே எதிர்த்து போராடுறீங்க அந்த காதலை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வள்ளி நல்லா தெரியும் அக்கா எதை சொல்லக்கூடாதுன்னு இத்தனை நாளா நான் மறைச்சு வச்சிருந்தேனோ அது இப்ப சொல்லித்தான் ஆகணுங்கிற நிலைக்கு நீ என்ன கொண்டு வந்துட்டே வள்ளி கொண்டு வந்துட்டே சொல்றேன் குடும்பத்துக்கு பெரியவன் வந்திருக்கிறானே சோமையா அவனைத்தான் நான் சந்தையில பார்த்தேன் காதலிச்சோம் ரெண்டு பேரும் கல்யாணம்னு முடிவே செய்தோம் அந்த காதலுக்காக இந்த காலையே நான் பரிசா கொடுத்தேன் வள்ளி பரிசா கொடுத்தேன் ஆனா அந்த காதல் கண்ட பலன் என்ன காலு இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன கைவிட்டுட்டா வள்ளி என்ன கைவிட்டுட்டா அந்த அயோக்கியனுடைய தம்பி உனக்கு தேவையா அந்த அயோக்கியனுடைய தம்பி உனக்கு தேவையா சொல்லு உனக்கு தேவையா அவர் உனக்கு துரோகம் செய்த மாதிரி இவர் எனக்கு துரோகம் செய்வார்னு நினைக்கிறியா ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டான் அம்மா
உன் வாழ்வுக்காக தாமா நான் என் உயிரையே வச்சிருக்கிறேன். நீ நல்லா இருக்கணும், நீ சீர சிறப்பமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கேவலம் நான் சந்தையில போய் வியாபாரம் செய்தேன். அப்படிப்பட்ட என்னை விட உனக்கு அவங்கதான் வேணுமாம்மா? ஆமா, உன் வாழ்வு பாழா போச்சுங்கிறதுக்காக என் வாழ்வை பாழாக ஆசைப்படுறியா? ஐயோ பள்ளி வள்ளி, என்னையா அப்படி சொல்லிட்டேன்? என்னையாமா அப்படி சொல்லிட்டேன்? நான் நல்லக்காரி இல்லம்மா, நான் நல்லக்காரி இல்லை. உனக்கு அவங்க தானே வேணும், உனக்கு தானே வேணும். சரிம்மா,